விவசாயிகளுக்கு வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், இனி விவசாயிகள் பச்சை துண்டு அணிய மாட்டோம், கருப்பு துண்டு அணிய போவதாக விவசாய சங்கத்தினர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் தர்மசுவாமிநாதன், விவசாயிகளுக்கு வேளாண் பட்ஜெட்டில் 10% நன்மை கூட கிடையாது என்று குற்றம் சாட்டியுள்ளார். நான் என்ன சொல்றேன்னா, பொய்யா அப்படியே உண்மை மாதிரியே பேசுறீங்க. இன்னொரு விஷயம் எங்களுக்கு என்னன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்கள் பச்சை துண்டு போடுறீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு கருப்பு துண்டு போட போகிறோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பச்சை துண்டு போடுறதுக்கு இப்போ போட வேணாம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எங்களை பழி வாங்குறதுல முதன்மையாக இருக்கீங்க. நீங்கள் 4 ஆண்டுகளில் நீங்கள் என்ன விவசாயிகளுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சந்தோஷப்பட்டோம். நீங்கள் சொன்னது எப்போ 2021 தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. இப்போ 2025 பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண முடியும். 2500 ரூபா தொட்டுச்சா நெல்லுக்கான ஆதார விலை? இல்லை, ஒன்று முடிஞ்சு போச்சு. அதில் ஏகப்பட்ட ஊழல். மூட்டைக்கு 40 ரூபா வாங்கி விவசாயிகளை கொண்டு விட்டீங்க, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா தரேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? நீங்கள் 215 349 ரூபா ஊக்கத்தொகை வழங்குறோன்னு சொல்கிறீங்க. இது எங்கே வருது? 3500 ரூபா. 4000 ரூபா சொன்னது எப்போ? 2021 தேர்தல் அறிக்கையில். இப்போ என்னாச்சு? 2025 ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் நாளும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு நல்ல விஷயங்கிற உன மனசு இருக்கா இல்லையா? எங்களை ஏன் இவ்வளோ நோவடிக்கிறீங்க? எங்களை பழிவாங்கும் நோக்கத்தோட மத்திய மாநில அரசுகள் ஏன் ஈடுபடுறீங்கிறது எங்களுக்கு தெரியல. அவங்க குறைஞ்சபட்ச ஆதார விலையை அவங்க சட்டம் வைக்கிறதுக்கு அவங்க செய்ய மாட்டேறாங்க, புரியுதா இல்லையா? அவங்க ஒரு வகையில் பழி வாங்குறாங்க எங்களை. கர்நாடகாவில் காவிரி தண்ணி கொடுக்கறதுல கர்நாடகா பழி வாங்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தொகுதி வரையறவுக்கு இந்த முதலமைச்சர்களுக்கு பூரா கூட்டணி சேர்க்கறதில்ல. ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் இந்த அமைச்சர்களை விட்டு கொண்டு வந்து சேர்க்கறதில்ல, இந்த கூட்டம் நடத்துறதுல முன்முனைப்பாக முதலமைச்சர் இருக்கிறாங்க. சந்தோஷம். அரவணைச்சு சொல்கிறாரு, அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுற. ரைட்டு, நான் சந்தோஷப்படுறேன். அதே இதில் இந்த கர்நாடகத்துலேயும் தண்ணி வாங்குறதுக்காக இது மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, பல முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாரும் வாங்கங்கன்னு 4 திருப்பு அறிவிக்க கொடுத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்களா முதலமைச்சர்? எங்கிட்ட நீங்கள் காய வச்சு அந்த நெல்லை பிடிச்சா அந்த நெல்லை ஒழுங்காக கிடக்கு கொண்டு போகிறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு செயல் திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாங்கத்தை எதுக்கு நீங்கள் வேடிக்கை அமைச்சிட்டு இருக்கீங்க எங்கள்கிட்ட? அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை மயமாக இருந்துச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே விவசாயிகளை மாறிட்டாங்க. விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஏதாவது நீ நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் சந்தோஷப்படுறோம். இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு திட்டமும் 300 கோடி ரூபா 500 கோடி ரூபான்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஏதாவது ஒரு திட்டம் எங்களுக்கு பட்டியல் கொடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேளுங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வேளாண் விரிவாக்க உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இத்தனை பயனாளி இந்த இதில் நாங்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியலை வைக்க சொல்லுங்களேன், வெளியில் போடு வைக்க சொல்லுங்களேன். அதாவது கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க.